இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றது எனக்கு மகிழ்ச்சி தரலை, எங்களுக்கு மகிழ்ச்சி தரலை அப்படிங்கிறது பேசுகிறாரு. அப்போ ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றதை மகிழ்ச்சி தரலை அப்படின்னு சொல்கிறது திமுக மீது இன்னமும் பாசம் காட்டுகிறாரா, அல்லது தாவேக அரசு இன்னும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரா? இப்போ அவர் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு, எந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அதை நம்ம வந்து எதிர்ப்பதமாக பார்க்கணுங்கிறது. ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, அவர் கன்ஃபியூஷனில் இருக்கார். அப்போ அவர் மென்டல் ஹெல்த் என்னவா இருக்கும், என்னைக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ என்னன்னா, ஏதாவது ஒன்று திருமாவை பேசினா வம்புள் தரலாம், அவர் ஒன்று பதிலை சொல்லுவார். இப்போ திருமாவால் விசிகேவால் திமுகவுக்கு போனால் லாபம், சரிங்களா? ஆனால் திமுகவோடு இருப்பதால் இன்னைக்கு திருமாவுக்கு லாபமானு கேட்டிங்கன்னா, திமுக திக சார்ந்த ஆட்கள் நேரடியாக ஈடுபடக்கூடிய, அவர்கள் குடும்பம் ஈடுபடக்கூடிய விஷயமா இருந்தால் அமைஞ்சு போகுது, வெளியே வரல அப்படிங்கிற இடம் இருக்குது. பிறர் ஈடுபடாமல் அது பரவலாக தமிழகம் முழுக்க பேசுகிற ஒரு செய்தியாக மாறுது. அந்த கட்சியில் இருக்கவங்க யார்? பெரும்பாலும் இருக்கின்றவர் யார்? தெலுங்கு பேசுகிறவர்கள் பெரும்பாலான சாதிகளாக இருக்கிறாங்க, சரிங்களா? வேங்கை வயலில் அங்கே இருந்த ஒரு 30 குடும்பத்தை பீத்தனி குடிக்க வச்சதை சென்சிட்டிவாக பொது சமூகமும் எடுத்துக்கல, அரசாங்கமும் எடுத்துக்கல. அப்போ பாதிக்கப்படுற பட்டியலின மக்கள் என்ன பண்ணுவோம்? அப்போது இந்த திமுக ஆட்சி காலத்தில் பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து நடந்த இந்த அநீதிகளை தட்டி கேட்க யாருமே இல்லாத ஒரு இடத்தில்தான் அப்போ அவர் போராடிட்டு இருக்க ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் கம்பூர் செல்வராஜ். அப்போ அது கம்பூர் செல்வராஜ் மட்டும் இந்த பிசிஆர் ஆக்ட் போட்டு அது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி பிசிஆர் ஆக்ட் தவறாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது தான். அதனால் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா, தவறாக பயன்படுத்திக்கிறாங்களா? ஆமாம், பண்ணுறாங்க. ஜெகத் ரட்சகன் பையன் வந்து இந்த சனிக்கிழமை போய் சேர்ந்தார். ஆமாம், சந்தீபானந்த் சேர்த்துருக்காரு. அந்த அக்கார்டு டிஸ்டிலரிஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து தான் சாராயம் எல்லா டாஸ்மார்க்குக்கும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க தான் அவங்கள்ட்ட இருந்து தான் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருந்து தான் வாங்குறாங்க, கொள்முதல் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு தடை இருந்தது, அந்த தடை விலக்கப்பட்டது. அப்போ நீங்கள் எப்படி சொல்வீங்க தாவேக அரசாங்கம் வந்து ஊழல் செய்யாத அரசாங்கம் இல்லை? வந்து நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜா ஸ்டாலின். நம்ம இன்று சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை பற்றி தமிழகத்தின் தலை சிறந்த ஆளுமைகளில் பேசி வருகிறோம். அந்த வகையில் சமூக செயற்பாட்டாளர் அதிமுக ஐடி விங்கை சேர்ந்த நாச்சியால் சுகந்தி அவர்களிடம் உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். இப்போ இருக்கிற இந்த டிவிக்கு அரசாங்கம் நான் பழைய அரசாங்கங்கள் மாதிரி இல்லாமல் எது எடுத்தாலும் ரீல்ஸ் போடுறது இப்படின்னு செஞ்சுட்ருக்காங்க. அதில் ஒரு அமைச்சர், அதாவது அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மாநகராட்சி பள்ளியில் அரசு பள்ளியில் ஆய்வு பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு மாணவியர் ரேண்டமாக கேள்வி கேட்டுறாங்க. அதை பேசி அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை இழக்க செய்யக்கூடிய ஒரு விஷயமா செஞ்சு அது ரீல்ஸாக வேற போடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? இந்த இஷ்யூவை ரொம்ப பெருசாக ஆக்குறாங்கல்ல, அதுவே எனக்கு பர்சனலாக ரொம்ப எரிச்சலாக இருக்குது சார். அந்த அமைச்சர் 28 வயசில் ஒருத்தங்க அமைச்சராக ஆகியிருக்காங்க, ஒரு பெண் ஆகியிருக்காங்க. 28 வயசில் அவங்களுக்கு என்ன பெரிய அரசியல் புரிதல் இருக்குது? என்ன தாவேகாங்கிற கட்சி ஒரு 10 வருஷமாக உட்காந்து கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தெருவாக பேசி விஜய் அவர்கள் கட்சியை வளர்த்தாரா? இல்லை. அது ஒரு ஃப்ளூக்கில் ஏற்கனவே இருந்த திமுக அரசோட தில்லு முள்ளுகளினால் வெறுப்படைந்த மக்கள், அல்டர்னேட்டாக அதிமுகவுக்கு எப்பயும் ஓட்டு போடுற இந்த மக்கள் இந்த பக்கம் ஓட்டு போட்டாங்க, தாவேகா ஜெயிச்சு வந்துருச்சு, சரிங்களா? இப்போ ஜெயிச்சு வந்தோன்னா அன்னைக்கு அவங்களோட சிச்சுவேஷன், கட்சி தொடங்கினா 2 வருஷத்தில் அவங்கள்ட்ட பெருசாக ஆளும் கிடையாது. ஸோ இருக்கிறவங்கள வச்சு ஒப்பேற்றி ஏதோ ஒரு 30 தொகுதியில் 40 தொகுதியில் ஜெயிச்சிருவோன்னு நினச்சாங்க. அது பார்த்தா 107 108ன்னு வந்துருச்சு. உடனே அவங்க மினிஸ்டர்ஸை போட்டாங்க, ஆட்சியும் பல போராட்டங்களுக்கு பிறகு அமைச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்ததில் கீர்த்தனா மாதிரி, ஜெகதீஸ்வரி மாதிரி, இந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்கள்ட்ட இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பிள்ளைகளை வச்சு தான் அவங்க வந்து அரசாங்கத்தை நடத்தியே ஆகணும், சரிங்களா? அப்போ அவங்கள்ட்ட போய் ஒரு 28 வயசு பொண்ணு, இப்போ நம்ம வீட்டில் இருக்குதுல 28 வயசுக்குள்ள ஒரு பொண்ணோ பையனோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசியலை பற்றின பெரிய புரிதல் இருக்கா? அப்போ
அது இப்போ என்னன்னா இந்த நேரேட்டிவ்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்படியெல்லாம் போகிறாங்க, அந்த குழந்தைகளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, அப்படியா இப்படியான்லாம் சொல்கிறீங்கல்ல, இதுவே என்ன பொறுத்தளவுக்கு அது தப்பு. நான் இது கட்சி சார்பாக சொல்லலை. ஆனால் இது இந்த அப்ரோச்சே ரொம்ப தப்பு. இப்போ அந்த குழந்தைகிட்ட போய் வாட்ஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டாங்களா? அது அந்த குழந்தை தெரிஞ்சா சொல்லுது, தெரியலைன்னு சொல்லக்கூடாது. ஒன்றும் அந்த கீர்த்தனாங்கிற அந்த அம்மா ஒன்றும் பெரிய பயமுறுத்துகிற உருவமாகலாம் இல்லை. அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு உருவமாக தான் இருக்குது. இவங்களுக்கு தாவேகா ஆட்சியை, அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை, அதோட நிர்வாகத்தை குறை சொல்லணும், இல்லை அதை விமர்சனம் பண்ணணும். நீ தனி மனுஷனை பிடிச்சிட்டு எவ்வளோ நல்லா விமர்சனம் பண்ணி நீங்கள் திமுகங்கிற ஒரு கட்சி வளர்ப்பீங்க? கீர்த்தனா அப்படி அவங்க போய் கேட்டாங்களே. இப்போ அந்த அம்மா என்ன அப்படின்னீங்கன்னா, அவங்க ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன்லாம் கிடையாது. அவங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனியில் வேலை பார்த்தவங்க. ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜி கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. இப்போ இந்த வீடியோலாம் வந்தப்போ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொன்னாங்க, என் கம்பெனிலையும் வேலை பார்த்துட்டு இருந்துச்சுங்க, சரியாக வேலை பார்க்கலன்னு அதை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு லக் இருக்கலாம். விபரீத ராஜயோகம் அவங்களுக்கு வேலை பார்த்துருக்குது, மினிஸ்டர் ஆகிட்டாங்க. அதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் வயிறு எறிஞ்சு அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அது சும்மா சார் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போகவே கூடாது, எந்த இதையும் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல வராங்களா? சரி, இப்படி ரீல்ஸ் போடுறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையான, ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் கோயில்களுக்கும் வேற எங்கே பொது இடங்களுக்கும் போய் ரீல்ஸ் போடுறது, அமைச்சர்கள் போடுறது, இல்லை எம்எல்ஏஸ் போடுறது ஒரு பிரச்சனையாகுதுன்னா, அப்போ தாவேகா அரசாங்கம் இந்த ரீல்ஸ் அமைச்சர்கள் நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கேமரா தூக்கிட்டு போயிட்டு இப்படி ரீல்ஸ் போடாதீங்கன்றத சொல்லணும். அப்போ அங்கே ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் நீங்கள் கொண்டு வரணும், கவர்மெண்ட்டோ ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வரணும். இப்போ திருமாவளவர்கள் இன்னைக்கு கூட ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, அந்த இரட்டை நிலைப்பாடாக சொல்லியிருக்காரு. ஏன்னா, நான் திமுகவுடைய கூட்டணியில் தான் தொடர்றேன், அதே போல் தாவேகா கூட்டணி அமைச்சர் அதுலேயும் நான் தொடருவேன் அப்படிங்கிறாரு. இது இரட்டை நிலைப்பாடாக இருக்குது. அடுத்தது, இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றது எனக்கு மகிழ்ச்சி தரலை, எங்களுக்கு மகிழ்ச்சி தரலை அப்படிங்கிறத பேசுகிறாரு. அப்போ ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றதை மகிழ்ச்சி தரலை அப்படின்னு சொல்கிறது திமுக மீது இன்னமும் பாசம் காட்டுகிறாரா, அல்லது தாவேகா அரசு இன்னும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரா? திருமா அவர்கள் இது ஒரு விஷயம் குறித்து பேசுகிறார் அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்த ஒரு தாவேகா அரசாங்கம் அமைந்ததுலேருந்து, அவர் தாவேகா அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்காததுலேருந்து அவர் தான் மீடியாவுக்கு டெய்லி கண்டென்ட். அதுக்கு முன்னாடி சீமான் அண்ணன் இருந்தார், அப்புறம் அவர் அண்ணாமலை இருந்தார் மீடியாவுக்கு டெய்லியும் கண்டென்ட் கொடுக்குறக்கு. இப்போ அவங்க 2 பேரும் என்னன்னு தெரியல, கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அதனால என்னென்னா எல்லாம் திரும்ப பிடிச்சி தொங்குறாங்க மீடியா. இப்போ அவர் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாரு, எந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அதை நம்ம எதிர்ப்பதமாக பார்க்கணுங்கிறது. ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, அவர் கன்ஃபியூஷனில் இருக்கார். அவர் ஏன் தினம் தினம் மீடியா முன்னாடி ஒவ்வொரு விஷயத்துக்கு எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? எந்த தலைவர்களாவது அதை பண்ணுறாங்களா? தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த எந்த தலைவர்களாவது வெளியே நான் ஆதரவு கொடுத்தது தப்பு, இல்லை ஆதரவு கொடுத்தது ரைட்டு, ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா? இப்போ மாணிக்கம் தாகூர் காங்கிரஸோட மாநில தலைவராகிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ அடிச்சேன்னா நான் உன்னை திருப்பி எடுப்பேங்கிறார். அப்போ என்னன்னா, அந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக பதில் சொல்லிட்டா மீடியாவும் அடங்கிடுது, திமுகவும் அடங்கிடுது. அந்த திருமண மாதிரியான ஒரு ஆட்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கனால தான் அது மீடியாவும் ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக பார்க்குது, திமுக காரங்களும் ரொம்ப அட்வான்டேஜாக அதை எடுத்துக்கிறாங்க. இப்போ அவர் என்ன திமுக கூட்டணியோடு தொடரணும்னு திமுகவுக்கு விருப்பம் இருக்கணும். திமுக உண்மையிலுமே மதசார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. அந்த மதசார்பின்மைக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னா உங்களுக்கு விசிகே மாதிரியான கட்சியோட சப்போர்ட் தேவை. அப்போ இங்கே திமுகவோட நிலைப்பாடு என்னங்கிறத யாருமே கேட்கல. இன்னைக்கு அவங்க மதசார்பின்மைன்னு பேசுவாங்க, ஏன்னா காங்கிரஸ் கூட இருந்தாங்க, அதில் மதசார்பின்மைன்னு பேசுனாங்க. நாளைக்கு அந்த பக்கம் பாஜக கூப்பிடுது அப்படின்னா பாஜகவுக்கு போவாங்க. இப்போ கனிமொழிக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, டிஆர் பாலுக்கு திருப்பி கப்பல் துறை கொடுக்குறாங்க. இல்லை, ஏற்கனவே பதிவு பண்ணாங்க. சூர்யா வெட்டி கொண்டாடலாம் பேசும்போது என்ன சொல்ற, நாங்கள் காங்கிரஸால 10 ஆண்டு மத்திய அமைச்சரவையில் இல்லாமல் போயிட்டோம், அதுதான் அந்த வயிற்றுல அந்த வயிற்று இல்லைன்னா நாங்கள் அமைச்சர்களாக இருந்திருப்போம். அதுதான் இப்போ இவங்களை அப்போ என்ன சொல்றாங்க, அவங்க எங்களுக்கு மதச்சார்பின்மை, எந்த சார்பின்மை கொள்கையும் கிடையாது, எங்கள்கிட்ட குழாப்புட்டும் கிடையாது, சரியா, எங்களுக்கு தேவை துட்டு. இப்போ அதான் கரெக்டு தான். 2014 24 வரைக்கும் இல்லை, அடுத்து 24 இப்போ இந்த 12 வருஷம் நஷ்டம் தானே அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு, திமுகவை பொறுத்தளவுக்கு இந்த தேர்தல் முறையும் எம்பி ஆகிறதும் எம்எல்ஏ ஆகிறதும் அவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸ். 1 ரூபா போட்டு 100 ரூபாய் எடுக்கிற பிஸ்னஸ், 1 ரூபா போட்டு 1000 ரூபாய் எடுக்கிற பிஸ்னஸ். அப்போ அந்த பிஸ்னஸில் 12 வருஷம் இல்லை அப்படிங்கும்போது மத்தியில் இப்போ அவங்களுக்கு ஹெவி லாஸ், அப்படி தான் அதை யோசிப்பாங்க.
அவங்க ஏதோ இத்தனை வருஷம் வந்து அவங்க ரொம்ப ஏதோ கொள்கைக்காக போராடியவர்கள் மாதிரி மீடியா, ஏன்னா மீடியாவில் இருக்கிற 100% பேரும் திமுக காரங்களா இருக்கிறதுனால இது ஏதோ ஒரு கொள்கை கட்சின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இப்போ இந்த மீடியாக்காரனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் திருமணம் செய்கிற வேலையாக இருக்குது. நீங்கள் அதை செய்யாதீங்க. ஏன் நீங்கள் செய்கிறீங்க? நீங்கள் அப்போ என்னன்னா அவருக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம ஒரு பட்டியலின தலைவராக இருக்கிறோம், அதனால தான் நம்மளை போகிறோம் வரோம் எல்லாரும் தூக்கி போட்டு மிதிக்கிறான், அப்போ இவனுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அவர் அதை பதில் சொல்லிட்டு இருக்காரு. மீடியா கேட்கும் போது நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போயிட்டு இருங்க. ஏன் நம்ம வந்து நம்மளை நாமளே தாழ்த்திக்கணும்? இப்போ இது அவர் ஒரு ஆன்சர் எதையோ ஒன்று அந்த நேரத்துக்கு தோன்றதுனால சொல்கிறாரு. நீங்கள் இன்னொரு வகையில் அவர் பார்க்கணும். திரும்ப வந்து நேரடியாக போயெல்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன், அந்த மீடியாவில் வந்திருக்கேன். இன்னொரு விஷயத்தை இது பார்த்துக்கணும், 60+ ஒரு சீனியர் சிட்டிசன், சரிங்களா? எல்லாத்துக்கும் மாதிரி அவருக்கு வந்து குடும்பம் குழந்தை குட்டிகள்லாம் எதுவும் கிடையாது. தன்னை தானே தன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கிறதே அவருக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அவங்க அக்கா இல்லை, அவரை பார்த்துக்கிட்டவங்க எதுவுமே இல்லை. அப்போது இந்த மாதிரி ஒரு துயர நிலையில் தான் அவர் இருக்கார். அப்போ அவர் மென்டல் ஹெல்த் என்னவா இருக்கும், என்னைக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ என்னன்னா ஏதாவது ஒன்று திருமாவை பேசினா வம்புள் தரலாம், அவர் ஒன்று பதிலை சொல்லுவார். இப்போ திருமாவால் விசிகேவால் திமுகவுக்கு போனால் லாபம், சரிங்களா? ஆனால் திமுகவோடு இருப்பதால் இன்னைக்கு திருமாவுக்கு லாபமானு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. அப்போது அவர் 33-34 வருஷமாக அரசியல் கட்சி நடத்துகிறவர் எந்த இடத்துல தன்னை நம்பி வந்த ஆட்களுக்கு ஒரு பலன் கிடைக்குதுன்னா போனார்னா என்ன? அவர் இந்த மீடியா முன்னாடி வந்து தயவுசெய்து திருமணம் வந்து இதை பார்க்கணும். தினமும் வந்து நீங்கள் மீடியாவுக்கு பதில் சொல்லணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதை நீங்கள் ஒரு ஏன் வந்து உங்களை நீங்களே வந்து தாழ்த்தி கொண்டு இந்த மீடியாக்காரங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. சின்ன சின்ன பசங்கள்லாம் அவரை வந்து ஒரு சீனியர் சிட்டிசன் 60+ அவரை போட்டுக்கிட்டு கேள்விகளால் படுத்துவது அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, மனுஷத்தன்மையே இல்லைங்கிற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க பட்டியலின தலைவர் தான் அதனால தான் தாக்குறாங்க அப்படின்னு. ஆனால் நிறையா விஷயத்தில் வந்து நான் வந்து பொது தலைவர் தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு, முயற்சியும் பண்ணியிருக்காரு. நிறையா விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் எடுத்திருக்காரு. இடஒதுக்கீடு விஷயத்தை கூட வன்னியர் இடஒதுக்கீடு குரல் கொடுத்தாரு, இதெல்லாம் பண்ணார். ஆனால் ஒரு சில இடத்துல திடீர்னு ஒரு சமூக ரீதியான பிரச்சனை வரும்போது, இப்போ உதாரணத்துக்கு மயிலாடுதுறையில் நடந்த அந்த மீதான சிறுமி தற்கொலையை எடுத்த உடனே இவர்கள் அணுகியது எப்படி அணுகுனாங்கன்னா அதை ஒரு ஆணவ கொலையாக அணுகுனாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் அவர் பேசின ஆடியோ கூட நம்ம பார்த்தோம். ஏன் வந்து அந்த பொண்ணை வந்து பதக்க நீங்கள் அனுமதிச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இது பண்ணார். ஸோ மீண்டும் இந்த ஒரு பிரச்சனை திடீர்னு வந்த உடனே அது இன ஓர்மை நோக்கி நகராமல் டப்புன்னு திருப்பியும் வந்து ஒரு பட்டியலின தலைவராகவே தன்னை இல்லை அவர் பொது தலைவர்னு சொன்னப்பெல்லாம் அவர் கூட இருந்த கம்யூனிஸ்டுகள் அதை ஏற்றுக்கிட்டாங்களா? அவர் கூடவே சுத்தின காங்கிரஸ்காரர்கள் அவர் ஒரு பொது தலைவராக ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை இந்த திமுக காரங்க எவனாவது ஒருத்தன் அவரை பொது தலைவராக ஏற்றுக்கிட்டாங்களா சார்? இதில் கூட சிபிஎம் தான் உதவி கேட்குறாரு அவர். இந்த மயிலாடுதுறை இஷ்யூன்றது மட்டும் இல்லை, அவரு தன்னை ஒரு பொது தலைவராக நிறுத்தி கொள்ள முற்படும் போது அவரு கூட்டணியில் இருக்கின்ற எந்த ஒரு கட்சி தலைவர்களாவது இல்லை அந்த கட்சி தொண்டர்களாவது அவர் ஒரு பொது தலைவராக ஏற்றுக்கிறாங்களா? ஏற்றுக்கிறது இல்லை. அப்போ அவர் தான் வந்து தன்னை பொது தலைவராக முன்னிறுத்தணுங்கிற இடத்துல கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார். ஆனால் பொது சமூகமும் சரி, கட்சிகளும் சரி, கட்சி தலைவர்களும் சரி அவரை பொது தலைவராக ஏற்றுக்கிறது கிடையாது. அப்போ ஒரு இஷ்யூ வரும்போது அவர் வந்து தான் இனம் சார்ந்து தான், தன்னுடைய சாதி சார்ந்து தான் பேச வேண்டியிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அவரை தவிர்த்து பெருசாக பேசுறதுக்கு பட்டியலினத்தில் தலைவர்கள் இல்லை. கிருஷ்ணசாமி சார் எங்கே இருக்காருன்னு தெரியல, பேசுறதில்ல. அவருடைய மகன் ஷியாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் தென் தமிழகத்தில் நடக்கும்போது பேசுறதில்ல, பேசினாலும் அது மீடியாவில் வர்றதில்லை. அப்போ எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு ஒரு பெரிய இருந்த ஒருத்தரையும் திமுக ஆட்சியில் கொண்டுட்டாங்க, பிஎஸ்பி. அவருடைய வழக்கு கூட நேற்று அவருடைய நினைவு நாள் போச்சுங்களா? அப்போது இருக்கிறவர் அவர் ஒருத்தர், அப்போ அவர் தானே அவர் பேசணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் பட்டியலின மக்கள்கிட்டையும் இருக்குது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்டையும் இருக்குது, சரிங்களா? அப்போ அவர் தன்னுடைய தோளில் தாங்க வேண்டிய கனத்தை மிக அதிகமாக, அளவுக்கு அதிகமாக தாங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். நான் வந்து ஒரு காலத்தில் அவரை மிக மோசமாகலாம் விமர்சனம் செய்த ஒரு ஆள் தான். ஆனால் நினைக்கலாம் அவரை நான் ரொம்ப கருணையோடு பார்க்கிறேன். திரும்ப வந்து சாதி சார்ந்து மட்டும்தான் பேசுறாரு, இல்ல சாதி சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரின்றதெல்லாம் இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் அன்புமணி சார்ந்த கட்சி பாமக இங்க தலித் இல்லாதார் கூட்டமைப்புன்னு ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல இருந்து தான் இந்த சாதி ஆணவ கொலைகள் அல்லது சாதி ரீதியான தாக்குதல்கள் அப்படிங்கிறது வட தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்குது.
அப்போ ஒரு பிரச்சனைக்கு ரூட் காஸ் என்னன்னு பார்க்கணும். நம்ம என்னன்னா வெறும் மேலே இருக்கிற இலைக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மொத்த செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டோங்கிற நினப்பிலே தான் இருக்கிறோம். இங்கே ரூட் காஸ் என்ன, இந்த பிரச்சனைகளின் வேறு எது? அப்போது இது வந்து ஒரு 30-35 வருஷமாக வந்து ஒரு இந்த பக்கம் வன்னியர்களையும் இந்த பக்கம் பட்டியலின மக்களையும் எதிரிகளாக காட்டுகின்ற ஒரு அரசியல் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த அரசியலுக்குள்ளே அங்கே ஏதாவது ஒரு சாதிய ரீதியான தாக்குதல் நடந்தாலும் சரி, இந்த மாதிரி தற்கொலைகள் நடந்தாலும் சரி, அதை வந்து சாதி ரீதியான பார்வைகள் பார்க்க வேண்டிய நெசசிட்டி இல்லை ஒரு கட்டாய காரணம் 2 பேர்த்துக்குமே வருது. இந்த பக்கம் வன்னியர்களுக்கும் வருது, இந்த பக்கம் பட்டியலின மக்களுக்கும் வருது. சரிங்களா? அப்போ இது வந்து இப்படி பார்க்கும்போது திரும்ப மட்டும் பாருங்கள், அந்த சாதியை விட்டு வெளியே வர மாட்டார், பாருங்கள் எங்கள் தலைவர் வந்துட்டார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா திரும்ப திரும்ப அவரை வந்து ஒரு அந்த அந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ளே அவர் வந்துருவாரோங்கிற பயத்தில் அவரை வந்து அப்படியே தள்ளி 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 பாரு, நீ இன்னும் சாதிக்காக தான் பேசுகிறான். அதனால் அந்த திரும்ப திரும்ப சொல்கிறேன், திரும்ப தான் அந்த சாதிக்காக பேசுகிற ஒரு தலைவராக இருக்கிறார். அதனால் அவர் மேலே அவர் பேசாட்டாலும் திட்டுவாங்க சார், அவர் பேசலைன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி ஆளுகளை உட்காந்து திட்டிகிட்டு இருப்போம். பார்த்தீங்களா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, திரும்ப பேசுகிறேன். கள்ளக்குறிச்சியில் வந்து செத்தவங்க பூரா, அதில் வந்து செத்தவங்களில் வந்து 100 பேர்னா அதில் வந்து 90% பட்டியலின மக்கள். திரும்ப பேசலை, உட்காந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன மாதிரியெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி உட்காந்து இன்றைக்கி சோசியல் மீடியா வந்துருச்சு, டக்க 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 டக்கன்னு எழுதிடுறாங்க, பேசிடுறாங்க. அப்போ அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நெசசிட்டியே வருது. அப்போது ஒரு தலைவராக இந்த சமூகத்தில் வந்துட்டோங்கிறதுக்காகவே வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய துயரம் இருக்கு இல்லையா? அதைத்தான் நான் இப்போ வந்து ரொம்ப கடுமையாக அதை பார்க்குறேன். இங்கே காதல்லாம் வந்து அதுவும் இந்த டீனேஜில் வர இன்ஃபாச்சுவேஷன் காதல்லாம் வந்து உங்களுக்கு சாதியை பார்த்து வராது. சரிங்களா? அது வரும், அந்த பொண்ணுக்கோ இல்லை அந்த பையனுக்கோ அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு அது வரும். அதோட சாதக பாதகங்கள் அவங்களுக்கு தெரியாது. பட் அந்த 18 வயசு பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த பையன் லவ் பண்ணுறான்னு சொன்னால், அவன் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அவங்க எல்லாத்தையுமே சாதியாக தான் பார்க்குறாங்க. மகனை ஒரு தன்னோட மகனையும் மகளையும் தன்னுடைய உடைமையாக பார்க்குறாங்க. 2வது எல்லாத்தையுமே அவங்க சாதியாக தான் பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த சாதிங்கிறத வந்து அந்த 18 வயசு பையனோட அம்மா அப்பா வந்து 40 வயசில் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சாதிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். என் ஜாதியில் என் பொண்ணை கொடுத்தேன்னா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும், என் பொண்ணை போய் அங்கே இப்படி வசதியாக வாழும். அதே தான் ஒரு பையனுக்கும், தான் சாதி சார்ந்த ஒரு பொண்ணை எடுத்துட்டா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் பொண்ணு வீட்டிலேருந்து அப்படின்னு. இங்கே எல்லாமே சாதிங்கிறது 2 விஷயத்தை பொறுத்திருக்கு. ஒன்று அது அந்த சாதியினால் வரக்கூடிய வருமானம், இன்னொன்று அந்த சாதியிலேயே பொண்ணு எடுத்துக்கிறதுனாலையோ மாப்பிள்ளை எடுத்துக்கிறதுனாலையோ வருகின்ற சமூக அந்தஸ்து. அப்போ இந்த வருமானம், சமூக அந்தஸ்து, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சாதியிலிருந்து இன்னொரு சாதியில், வேறு சாதியில் தன்னை விட கொஞ்சம் தாழ்ந்த சமூக அடுக்கில் தாழ்ந்த சாதின்னு சொல்லப்படுகிற இடத்துலேருந்து பொண்ணு எடுத்தால் அது இழிவுங்கிறது அந்த லவ் பண்ணுற பையனும் பொண்ணுக்கும் இல்லை, அவங்க பெற்றவங்களுக்கு இருக்குது, அவன் சொந்தக்காரனுக்கு இருக்குது. அப்போ அந்த பெற்றவனுக்கு இருக்கிறதுக்கும் சொந்தக்காரனுக்கு இருக்கிறதுக்கும் நம்ம வந்து மாற்றுறதுக்கு இன்ன வரைக்கும் சொசைட்டியில் பெருசாக எதுவுமே நம்ம தமிழ்நாட்டில் பெருசாக வேலை பார்க்கல. ஒரு திராவிட கழகம்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இந்த பூதம் சொத்தை கட்டி கேட்குற மாதிரி அவர் கட்டி கேத்துக்கிட்டு இருக்காரு வீரமணி ஒழிய, சாதி ஒழிப்புக்குன்னு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகளோ ஒரு உரையாடலோ எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சம்பவம் இப்போ வந்து நம்ம முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய வீட்டில் கூட அவருடைய மகன் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த கள்ளக்குறிச்சி சேர்ந்த சிறுமியை அவருடைய மகன் கொடுமைப்படுத்தினார். ஆனால் அந்த சம்பவம் வரும்போது இதே திராவிட கழகமோ அல்லது திமுகவோ ஒன்றும் செய்யலை. விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி இருந்தனால கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள் தான் எடுத்து செஞ்சாங்க. அதன் பிறகு தான் வெளி உலகத்துக்கே அந்த விஷயம் தெரியும். அதாவது இது என்னென்னா, திமுக திக சார்ந்த ஆட்கள் நேரடியாக ஈடுபடக்கூடிய, அவர்கள் குடும்பம் ஈடுபடக்கூடிய விஷயமா இருந்தால் அமுங்கி போகுது, வெளியே வரல அப்படிங்கிற இடம் இருக்குது. பிறர் ஈடுபடும்போது அது பரவலாக தமிழகம் முழுக்க பேசுகிற ஒரு செய்தியாக மாறுது. அது ஏன் அந்த வித்தியாசம்? சார், அவன் திமுக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திமுக கிட்ட இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியை சார்ந்து இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் அரசியல் பிரச்சனை மட்டும் கிடையாது, இது ஒரு சொசைட்டியோட பிரச்சனை. சரிங்களா? அந்த கட்சியில் இருக்கவங்க யார்? பெரும்பாலும் இருக்கின்றவர் யார்? தெலுங்கு பேசுகிறவர்கள் பெரும்பாலான சாதிகளாக இருக்கிறார்கள். சரிங்களா? அந்த தெலுங்கர்கள் ஒரு குரூப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சமூக அடுக்கில், அந்த ஜாதி அடுக்கில் பெரிய சாதின்னு சொல்கிறவங்க தான் திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க. திமுக ஒரு பக்கம் பேசுகிறாங்க, ஒரு பக்கம் சார் அவன் சமூக நீதிங்கிறது அவங்கள பொறுத்தளவுக்கு சமூக நீதினா என்னன்னு போய் இன்னைக்கு ஒரு திமுகவில் இருக்கிற ஒரு 50 வயசு ஆள்கிட்டே நீங்கள் கேளுங்களேன். அவங்கள பொறுத்தளவுக்கு சமூக நீதிங்கிறது இடஒதுக்கீடு, தட்ஸ் ஆல்.
சமூக நீதிங்கிறது வெறும் இடஒதுக்கீடு, அவ்வளோதான் புரிதல். அப்போ இங்கே வந்து இந்த சமூக நீதி அப்படிங்கிற இந்த வார்த்தையே இந்தியாவுக்கு வந்து இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் வந்தது, சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த வார்த்தையே இந்த தமிழ் மண்ணுக்கு, இந்திய மண்ணுக்கு ஒரு 150 வருஷமாக தான் பழக்கம், சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம். அப்போ அந்த வார்த்தை குறித்த புரிதல் அப்படிங்கிறது இந்த திராவிட கழகம் அது என்னவா மாற்றி வச்சிருக்கு அப்படின்னா, இடஒதுக்கீடு தான் சமூக நீதின்னு மாற்றி வச்சிருக்கு. இப்போ அந்த பெரியவர் இருப்பார் வீரமணி, அவர் என்ன பண்ணுவார், ஓபிசி இடஒதுக்கீடுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்கேயாவது ஒரு போராட்டம் பண்ணுவார், ஒரு அறிக்கை கொடுப்பார். பட்டியலின மக்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர் வரமாட்டார். ஆனால் அந்த ஓபிசி பிரச்சனைக்கு திரும்ப வந்து பேசணும் திராவிடர் கழகத்தில் அப்படின்னு எதிர்பார்ப்பார். அப்போ அந்த அந்த மாதிரியான நம்ம கூட பார்த்துருக்கோம். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பிரச்சனை நீங்கள் சொன்ன அதே நிலைப்பாடு தான் அவர் எடுத்தார். பட்டியலின மக்களுடைய அதுலேருந்து அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அவர்கள் பெருசாக குரல் கொடுக்கல, திரும்ப அவர்கள் தான் குரல் கொடுத்தாரு. அது வழக்கு கொண்டு போனாங்க, கிருஷ்ணசாமி கொண்டு போனாங்க. அது தீகாவுடைய பங்களிப்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. அது தீகா தான் சொல்லணும். தீகாங்கிறது என்னத்துக்கு, அது ஓபிசியோட இடஒதுக்கீடுக்காக பேசுகின்ற, இன்னைக்கு போராட்டம்லாம் அவன் பண்ணுறதில்ல. தீகாங்கிறது ஓபிசி இடஒதுக்கீடுக்காக பேசுகிற ஒரு கூட்டம், அவ்வளோதான். அவங்கள்ட்ட வந்து மூடத்தனத்தை ஒழிக்கிறதோ இல்லை சமூக நீதி பேசுகிறதோ பெண்ணுரிமை பேசுகிறதோலாம் அவங்கள்ட்ட இன்றைக்கி கொள்கை கிடையாது. ஓபிசி இடஒதுக்கீடு மட்டும்தான் அவங்களோட இது. இப்போ அந்த திராவிடர் கழகத்தோட இதுதான் திமுகவோட ஸ்டாண்டு, சரிங்களா? ஓபிசி இடஒதுக்கீடுனா பேசுவாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க பெரிய சாதின்னு சொல்கிறவங்களுக்காக நடத்தப்படுகின்ற கட்சி தான் திமுக. இன்னைக்கு ஏன் தாவேக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னு சொன்னால், திமுக ஆட்சி காலத்தில் பட்டியலினத்த மக்கள் மீது நடந்த அட்ராசிட்டி இருக்கு இல்லையா, அதை குறித்து திரும்ப கூட கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. இப்போ வேங்கை வயலில் அங்கே இருந்த ஒரு 30 குடும்பத்தை பீத்தண்ணி குடிக்க வச்சதை சென்சிட்டிவாக பொது சமூகமும் எடுத்துக்கல, அரசாங்கமும் எடுத்துக்கல. அப்போ பாதிக்கப்படுற பட்டியலின மக்கள் என்ன பண்ணுவான்? விஜய் ஏதாவது பண்ணுவாரா, ஏன்னா அவர் புதுசாக வந்திருக்காரு, ஏதாவது பண்ணுவாரான்னு அங்கிட்டு தான் போய் ஓட்டு போடுவான். அவர் விஜய் தான் தனக்கு நம்பிக்கை அளிக்கிற ஆளாக இருக்கும், புது ஆளாக இருக்காரு. இன்னைக்கு விஜய் ஜெயிச்சுக்கு உட்காந்துருக்கிறதுல 2 முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் மிக முக்கிய காரணம், 2வது பெண்கள், 3வது பட்டியலின மக்கள். அவன் ஃபுல்லாக அங்கிட்டு தான் போய் ஓட்டு போட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து என்ன அப்படின்னா, இங்கே பிரச்சனைகளை திமுக எல்லாமே சாதியாக மாற்றி வச்சிருக்கு. இப்போ ஒரு சாதி ஆணவ கொலை நடக்குதுன்னா அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது சாதி ஆணவ கொலை இல்லைன்னு அது ரெக்கார்டை மாத்திரவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திமுக நிர்வாகியாக இருப்பான். ஒரு திமுக ஏதோ ஒரு வகையில் திமுக நிர்வாகியாவோ அந்த பகுதி எம்எல்ஏவோ அந்த பகுதி அமைச்சராகவோ தான் இருப்பாங்க. அப்போ அவங்களால எல்லா மால் ப்ராக்டிஸும் பண்ண முடியும். அப்போது இந்த திமுக ஆட்சி காலத்தில் பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து நடந்த இந்த அநீதிகளை தட்டி கேட்க யாருமே இல்லாத ஒரு இடத்தில்தான் ஒரு சமூகத்தோட அந்த சாதிய மனநிலையை திமுக மாதிரியான கட்சிகள் அது ரொம்ப கட்டி காப்பாத்துது இல்லையா, அதனால தான் இங்கே ஆணவ கொலைகள் அதிகம் அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டாண்ட். பிசிஆர் ஆக்ட் போட்டதுனால ஒருவேளை இதே போல் சமூக செயற்பாளர்களையும் நம்ம சிப்காடு மதுரையில் சிப்காடுக்கு எதிராக போராடிட்டு இந்த கம்பூர் செல்வராஜன் அவர் மீதும் அந்த பிசிஆர் ஆக்ட் போட்டாங்க. எப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டாங்க, திமுகவுடைய தூண்டுதலை தான் செஞ்சாங்க. அப்போ அவர் போராடிட்டு இருக்க ஒரு ஆக்டிவிஸ்ட் அவர் கம்பூர் செல்வராஜ். அப்போ அந்த கம்பூர் செல்வராஜ் மட்டும் இந்த பிசிஆர் ஆக்ட் போட்டு அது போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி பிசிஆர் ஆக்ட் தவறாக பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதான் இல்லை என்டையராக. ஏன்னா இப்போது ராமதாஸ் ஐயாவோட நீண்ட நாள் கோரிக்கை இந்த பிசிஆர் ஆக்டே எடுக்கணும். பிசிஆர் ஆக்டுங்கிறத மாதிரி இப்போ எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை சட்டம், அது இந்த எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை சட்டத்தையே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ராமதாஸ் ஐயா மாதிரியானவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இப்போது வரதட்சணை தடுப்பு சட்டம் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பாக 2-3 சட்டங்கள் இருக்குது, சரிங்களா? இப்போது வரதட்சணை கேஸ் கொடுக்குறவங்க இல்லை, ஒரு 3% 4% பொய் வழக்குகள் தான். வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், மாமியார் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா அப்போது இவனை இந்த வரதட்சணை கேஸ் குடிச்சு உள்ளே போடணும்னு நினைக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அது ஒரு 3% 4% என்கிட்ட சரியாக டேட்டா இல்லை, பட் இருக்கலாம், ஒரு 5% வரைக்கும் கூட இருக்கலாம். அப்போது எல்லா கேஸ்லேயுமே வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு குரூப் இருக்க தான் செய்யும். அதுக்காக
அந்த சட்டத்தால் அதிகளவு பயன் இருக்குதுங்கிற இடத்துல அந்த சட்டத்தை தூக்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறது அது ஒரு மிகப்பெரிய அநீதி. அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் செய்யப்படுகின்ற அநீதி. பாதிக்கப்படத்தான் இந்த சட்டம் பிசிஆர் ஆக்ட், நீங்கள் பிசிஆர் அது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம். அப்போ அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து தூக்கணும்னு அந்த சட்டம் யாரெல்லாத்துக்கும் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும், அவங்க எல்லாருமே அதை கோரிக்கை வைக்க தான் செய்வாங்க. ஆனால் அந்த சட்டத்தால் ஒருத்தன் பாதுகாக்கப்பட்டாலும் அந்த சட்டம் தேவை. ஒரே ஒருத்தர், ஒரு குடும்பம், ஒரு உயிர் பாதுகாக்கப்பட்டாலும் அந்த சட்டம் மிக மிக அவசியம். அதனால வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா, தவறாக பயன்படுத்திக்கிறாங்களா? ஆமாம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னீங்கன்னா, அந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்குள்ளே போய் ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குள்ள ஒவ்வொருத்தனும் செத்து சுண்ணாமாம். ஏன் அப்படின்னீங்கன்னா, இப்போ தென் தமிழகத்தில் ஏன் வந்து அதிகமான கேசஸ் வந்து இந்த அட்ராசிட்டி ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் அங்கே வாழ்கின்ற பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த பெரும்பான்மை சமூகத்துக்காரன்ட்ட போய் நான் இப்போ ஒரு எஸ்சியாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவன் என்னை எப்படி அந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? அவர் ஹையர் அஃபீஷியல் போலீஸ் துறையில் இருக்கிறாரு, அவரோட நோக்கம் வந்து ஒரு எஸ்சிக்கு நீதி கிடைக்கணுங்கிறதா? தன்னுடைய சாதிக்காரன் பாதிக்கப்பட்டுக்கூடாது. அப்போ இங்கே வந்து என்னென்னா, இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் மற்ற ஸ்டேட்டில் வந்து அதிகமாக அதை வந்து அவேர்னஸ் இருக்கோ இல்லையோ, அதை அதிகமாக வெறுக்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வெறுக்கின்ற தலைவர்கள் இருக்கிறார்கள், அதை வெறுக்கின்ற சமூக ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள், அதை வெறுக்கின்ற எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள், அதை வெறுக்கின்ற ஏழைகளும் இருக்கிறார்கள். எல்லா சமூகத்திலும் இருக்கிறவனும் பணக்காரன் கிடையாது. ஆனால் அவன் இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம்னா இவனுங்களை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு. இல்லை, இருந்தாலும் சமூக செயற்பாடுகள் இருக்கிறாங்களா? இப்போ நம்ம பேராசிரியர் கல்யாணி போல, நம்ம வழக்கறிஞர் பாப்பா இல்லை, ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் சார், அவங்களே எக்ஸெப்ஷன் சார். கோகுல்ராஜ் வழக்கில் பாப்பா மோகன்லாம் வந்து சமூகத்தை எதிர்த்து இருக்கலாம், அதெல்லாம் சொல்றேன். அதெல்லாம் வந்து ரேர் ஆஃப் த ரேரஸ்ட், சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் பீஸ் அவர்லாம். அதனால ஒருத்தர் இருக்காரு, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இங்கே 8 கோடி ஜனத்தொகையில் ஒரே ஒரு பாப்பா மோகனை தான் உங்களால் உதாரணம் சொல்ல, ஒரே ஒரு கல்யாணி சாரை தான் உங்களால் சொல்ல முடியுது இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக ஊருக்கு 2 பேர் இருப்பான் சார். எல்லா மக்களுக்கும் நீதி வேணும்னு நினைக்கிறவங்க ஊருக்கு 2 பேர் இருப்பாங்க, சரிங்களா? ஒரு இங்கே தமிழ்நாட்டில் 5000 கிராமங்கள் இருக்குன்னா அந்த ஒரு கிராமத்துக்கு 2 பேர்னா 10,000 பேர். 8 கோடி பேரில் 10,000 பேர் நீதி வேணும், எல்லாத்துக்கும் சமமான நீதி வேணும்னு நினைக்கிறவங்க. இது சாதியை முதலீடாக்கி அரசியல் வியாபாரம் பண்ணிக்கிறவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர்கள் எல்லாருமே இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எதிர்க்கிறார்கள் அல்லது வெறுக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தில் எல்லா எஸ்சியும் வந்து காங்கிரஸுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் இருந்ததுனால மட்டும்தான் இந்த சட்டம் வந்தது. இன்கேஸ் அந்த இடத்துல பாஜக இருந்தால் நிச்சயமாக, மிக நிச்சயமாக இப்படி ஒரு சட்டம் வந்திருக்காது. பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்டை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்தாங்க. அதில் தான் உணவு போராட்டம் பெரிய அளவுக்கு வெடித்தது. அதுக்கப்புறம் அதை எல்லாமே அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இங்கே என்னென்னா, இந்த எஸ்சிஎஸ்டி தடுப்பு சட்டம் இருக்கிறதுனால அவங்கள வந்து தனிமைப்படுத்துகிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எங்களை பொது சமூகத்தில் சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் முற்போக்கும் மண் என்றும் பெரியார் மண் என்று பேசப்படுகின்ற தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் இல்லை. அப்படிங்கும்போது அப்படி ஒரு தனி சட்டம் காலத்தின் கட்டாயம். இங்கே சாதி ஒழியும் வரை அந்த சட்டம் இருக்க வேண்டும். இங்கே வந்து 60 வயசுக்கு மேலே ஆனாதான் நீங்கள் மினிஸ்டரே ஆக முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறை எம்எல்ஏ ஆனவங்க திரும்பி தொடர்ந்து மூணு பீரியட் தொடர்ந்து அவரே எம்எல்ஏ இருக்கிறது போன்ற விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இந்த சிஸ்டமை நீங்கள் கரெக்ட் பண்ணல. திராவிட கட்சிகள் என்ன இப்போ ஒரு நிலைனா, இப்போ இந்த நிறைய பத்திரிகைகள் கூட செய்தியாகவே வந்துச்சு, பெரிய பெரிய பத்திரிகைகள் கூட வந்துச்சு. என்னன்னா 10 கோடி இருந்தால் தான் சீட்டே கிடைக்கும் அப்படி இல்லை. அது வந்து நீங்கள் உள்ள இருக்கின்ற கட்சிக்குள்ள இருக்கின்ற மற்ற பிரச்சனைகள். அப்போ நாளைக்கு வந்து 10 கோடி இல்லாமையா தாவிக உங்களுக்கு சீட்டு கொடுக்க போகுது? அது கிடையாது. பணம் என்பது அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்டர் சார். இது வந்து அந்த தாவேக்கா காசே வாங்காமல் சீட்டு கொடுத்துருக்கு, தாவேக்கா காசே கொடுக்காம ஜெயிச்சிருக்குங்கிறதுல அது வந்து ஒரு இல்யூஷன். அது ஒரு இல்யூஷன்.
அந்த இல்யூஷன் உங்களுக்கு அடுத்த எலெக்ஷன்ல ரியாலிட்டிங்கிறது வேற. இல்ல, தாவேக்காவும் அது காசு கொடுக்குது. தெரியுது. ஏன்னா இப்ப பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் உள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாள் அப்படிங்கும்போது ஊழல்வாதிகள் வராங்க, ம். ஊழல் குற்றச்சாட்டுப்பட்டவர்கள் வராங்க, சந்தீப் ஆனந்த் போன்ற மிகப்பெரிய பணபலம் படைத்தவர்கள் உள்ள வராங்க. இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் பையன் வந்து இந்த சனிக்கிழமை போய் சேர்ந்தாரு ஆமா, இல்லையா? சந்தீப் ஆனந்த் சேர்த்திருக்காரு. அந்த அக்கார்டு டிஸ்டிலரிஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து தான் சாராயம் எல்லா டாஸ்மாக்குக்கும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்க தான் ஐ மீன் அவங்கள்ட்ட இருந்து தான் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இருந்து தான் வாங்குறாங்க, கொள்முதல் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு தடை இருந்தது, அந்த தடை விலக்கப்பட்டது. அப்போ நீங்கள் எப்படி சொல்வீங்க தாவேக அரசாங்கம் வந்து ஊழல் செய்யாத அரசாங்கம், இல்லை வந்து பியோர் கவர்னன்ஸ் கொடுக்குற அரசாங்கம்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அது ஒரு அரசாங்கம் முதலாளிகளுக்கும் பெரும்பணக்காரர்களுக்கும் ஒத்து ஊதத்தான் செய்யும். அப்படி ஊதாம கவர்மெண்ட் நடத்துகிற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் அவ்வளோ ஒரு ஸ்டேபிளான அந்த அளவுக்கு முதுகெலும்பு இருக்கின்றவர்கள் யாருமே இல்லை. மத்திய அரசு யாருக்கு சப்போர்ட் பண்ணுது? அதானிக்கு சப்போர்ட் பண்ணுது, அம்பானிக்கு சப்போர்ட் பண்ணுது. இங்கே தாவேக அரசு இன்னைக்கு தெரிஞ்சு அது வந்து சந்தீப் ஆனந்த், அவர் பேரு சந்தீப் ஆனந்த், ஜெகத் ரட்சகனோட மகன். பையனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஆதவ் அர்ஜுனா யாரு? ஒரு பெரிய லாட்ரி குடும்பத்தோட மருமகன். அப்போ இங்க வந்து பெரும்பணக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்கின்ற அளவுக்கு விஜய் அப்படிங்கின்ற ஒரு சினிமாவிலிருந்து வந்த ஒரு உச்சபட்ச நடிகர் அப்படி ஒரு அரசியல் அவரால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியாது. அவருக்கும் அந்த அழுத்தம் ஏற்படத்தான் செய்யும். பணம் இல்லாமல் அவர் மட்டும் எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுவார்? அவர்கிட்ட இன்னைக்கு 1000 கோடி 10,000 கோடி வரை காசு இருக்கலாம். பட் அவர் தாவேகாங்கிற கட்சியை ஹி ஹேஸ் டு ரன் இல்லையா? அப்போ அவர் நடத்துறதுக்கு அவர் எங்கே பைசாவுக்கு போவார்? அப்போ அவருக்கு இந்த மாதிரி சந்தீப் ஆனந்துகள், ஆதவ் அர்ஜுனாக்கள் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அப்போது இங்கே வந்து கிளீனான காசே இல்லாத பாலிடிக்ஸ் வந்து தாவேகா பண்ணுதுன்னு சொல்லி இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட தாவேகா ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணலாம். ஆனால் எல்லா இல்யூஷன்ஸும் ஒரு காலகட்டத்தில் வெடிச்சிரும், ரியாலிட்டி வந்துடும், அந்த பலூன் உடச்சிரும். உடஞ்சோடனே இதுதான் ரியாலிட்டின்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த பசங்க இன்னைக்கு 20 வயசு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்தியன் பாலிடிக்ஸோட அந்த எக்கனாமிக்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஃபினான்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறது தெரியாது. ஒரு பார்ட்டி ரன் பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பைசா தேவைப்படணுங்கிற பேசிக் இது அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறீங்க, அன்றைக்கி அவர் திருச்சியில் போய் டக்குன்னு ஒரு மாநாடு நடத்தினார் இல்லையா? தேங்க்ஸ் கிவிங் கூட்டம் ஒன்று நடத்தினார். அந்த கூட்டம் நடத்துறதுக்கு அங்கே ஹாலு எல்லாம் வசதி, அந்த மேடை எல்லாம் போடுறதுக்கு குறைந்தபட்சம் அன்றைக்கி வந்து ஒரு 10 கோடி ரூபாய் செலவு ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த தாவேகாக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க வந்து சொல்லலாம், டிஎம்கே வந்து பார்ட்டி ஃபண்டு வாங்குறான். அவன் பார்ட்டி ஃபண்டுன்னு பார்ட்டி ஃபண்டில் இருக்கிற கணக்கெலாம் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது முதல் குடும்பத்துக்கு போயிடுச்சு, துர்காமாவோட சூட்கேஸ்க்கு போயிடுச்சு அந்த காசுலாம். அதுக்காக இன்றைக்கி நாளைக்கு வந்து தாவேகா வந்து எந்த பார்ட்டி ஃபண்டும் வாங்காமல் அவங்க கட்சியை நடத்த முடியுமா? ஆட்சி இருக்கட்டும், கட்சி நடத்த முடியுமா? அப்போது ஒரு கட்சி நடத்தணும்னா இதெல்லாம் வந்து இப்போனா எல்லாரும் போய் வந்து இடதுசாரிகள் மாதிரி எல்லா இடத்துலையும் உண்டியல் சுழுக்கிட்டு இருக்க முடியுமா? அவங்களே வங்கி கணக்கில் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அது நான் அந்த விமர்சனத்துக்குள்ளே நான் வரல. மார்க்சிஸ்டுகள்கிட்டையும் சரி கம்யூனிஸ்டுகள்கிட்ட சரி அவங்க கட்சி சொத்தோன்னே சில 100 கோடிகள் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே கட்சி நடத்துவதற்கு அடிப்படையாக பணம் தேவை அப்படிங்கிறது அரசியலில் ரொம்ப வருஷமாக இருந்தவங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதனால் தாவேகா நீங்கள் வந்து நம்ம பாலிடிக்ஸ் பேசுறது, ரியல் பாலிடிக்ஸ் பேசுறது அப்படின்னா தாவேகா இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு திமுக போட்டு அடிக்குது இல்லை, அது ஒரு நாடகம் அப்படின்றத சொல்லணும். நீங்கள் வந்து 2K கிட்ஸ் கிட்ட நீங்கள் அதை சொல்லணும். அதெல்லாம் சும்மாப்பா, நாளைக்கு இவங்களும் வாங்குவாங்க, அது வாங்கலைன்னா இவங்களாலே கட்சி நடத்த முடியாது அப்படிங்கிறது. இவங்க மட்டும் என்ன பண்ண எதுவுமே செலவு இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருவாங்களா? இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அதனால் அது அவங்களுக்கு தெரியல. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் விரும்பினாலும் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் யார் விரும்பினாலும் திமுக காரங்க அதை விரும்ப மாட்டாங்க, அதிமுகவில் இருக்கவங்க அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் மக்கள் அதை விரும்புவார்கள். ஏன்னா 2 பார்ட்டி மேலேயும் மக்களுக்கு வந்து ஒரு சின்ன அலர்ஜி மாதிரி வந்துருச்சு. அவங்களுக்கு அலர்ஜிங்கிறது யாருக்குன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு. இவங்க திரும்ப திமுக அதிமுக, அது திமுக மேலே ரொம்ப அது வந்து ஒரு ஊழல் கட்சி, எஸ் அப்கோர்ஸ் ஊழல் கட்சி அப்படிங்கிறதா நிறைய இளைஞர்களை வேட்பாளரை போட்டது ஒரு பெரிய காரணமாக இருக்குமா? யாரு? தாவேகா. ஏன்னா ஏறத்தாழ அவங்கள்ட்ட அவங்க தான் இருக்காங்க, இளைஞர்கள் தான் இருக்காங்க, இளைஞர்கள் தான் இருக்கு. இப்ப பழைய ஆட்கள்லாம் உள்ள வந்துட்டாங்க. அப்ப இதுக்கப்புறம் இருக்கிற தேர்தல் மாறுமா?
அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ வந்து ஏன்னா அந்த 29ல் எத்தனை பேர்த்துக்கு இந்த அதிமுகல இருந்து என்ன போனோம் பார்த்தீங்கன்னா தினைக்கும் ஒருத்தரை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பெரிய இல்லை ஆட்கள். அதான் சார், நீங்கள் இங்கேருந்து போகிறவங்க எத்தனை பேர் இப்போ டெய்லியும் அந்த போயிட்டே தான் இருப்பாங்க. எவ்ரி சாட்டர்டே வந்து அது என்னது கோயில் கதவு மாதிரி அந்த சாட்டர்டே மட்டும் பனையூர் கதவு திறக்கும். பல பேர் அடிச்சு பிடிச்சி உள்ளே போவாங்க. அப்படி போகிறதுல ஒரு இன்னைக்கு அதிமுகலேருந்து போனவங்கள 100 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு 29ல் எம்பி சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னீங்கன்னா தாவேக்காவும் கரப்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். தனக்கு போஸ்ட் ஓட்டினவனுக்கும் தனக்கு தன்னோட அந்த இதுக்கு பாலாபிஷேகம் நடத்தினவனுக்கும் சீட்டு கொடுக்குறாங்கன்னா ஓகே, கட்சி இன்னும் கரெக்டாக ஆகாமல் அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். இங்கேருந்து அதிமுகலேருந்து போனவங்களுக்கு சீட் அப்படின்னு சொன்னால் ஓகே, இந்த கட்சியும் அங்கங்கே கரெக்ட் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி விஜயபாஸ்கருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இடைத்தேர்தலிலோ இல்லை அவர் நாளைக்கு வேறு எம்பி தேர்தல்லையோ ஏதோ ஒரு தேர்தலில் அவர்கள் சீட்டு கொடுக்கிறார்கள் என்றால் அது மிக நிச்சயமாக அங்கே இருக்கிற அந்த புதுக்கோட்டை அமைச்சர் பர்வேஸ் அவர் கரெக்ட் ஆகிட்டாருன்னு அர்த்தம். ஏன்னா பர்வேஸை வந்து சும்மா கன்வின்ஸ் பண்ண முடியாது இல்லையா, ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும்போது தான் அவரும் கன்வின்ஸ் ஆவார். அதே மாதிரி நாளைக்கு எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாருன்னா அங்கே கரூரில் இருக்கிற அந்த மினிஸ்டர் யாரோ அவரும் இந்த மாதிரி பைசா கொடுத்து தான் அவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது அதிமுகவிலிருந்து யார் போயிருந்து பெரிய அமைச்சர்கள் யார் போயிருந்து நாளைக்கு சீட்டு கொடுத்தாங்கனாலும் அது முழுக்க முழுக்க ஊழல் தான், தாவேக்கா செய்கின்ற ஊழல். இப்போ பர்வேஸ் போன்றவர்கள் இளைஞர்கள் வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு இவர் விஜயபாஸ்கர் சீட்டு கொடுத்து ஒரு வெற்றி பெற்றாருன்னு வச்சுங்களேன். அப்போ எதிர்காலத்தில் திருப்பியும் அதே விஜயபாஸ்கர் அதே இடம் தானே வந்துடும். இப்போ இல்லை அது நம்ம ப்ராபபிலிட்டியில் பேசிகிட்டு இருக்கோம். அது அவருடைய அந்த தாவேக்கா கட்சி எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுல அவர் புசியானதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. என் கட்சிக்காரன் என் கூட அவன் விஜய் மக்கள் பக்கத்துலேருந்து மன்றத்துலேருந்து ஒரு 20 வருஷமா என் கூட ஓடி ஒரு விஷயம் பார்க்க முடியுது, அமைச்சர்களாக இருக்க எல்லாருமே அவங்க மன்றத்துடைய நிர்வாகிகள் தான். அப்போது புதிய ஆட்களை கொடுக்கல. அப்போ அதில் வந்து டெசிஷன் எடுக்க வேண்டியது 2 ஆள் தான். ஃபர்ஸ்ட்டு விஜய், செகண்ட் விஜய் அவர் ஆனந்த். ஸோ இவங்க வந்து என் கூட ஓடி வந்த வேண்டாம் இவன்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க கட்சியை இது பாதுகாக்கிறார்கள்னு அர்த்தம். ஆதவுக்கு அதில் ரோல் இருக்காதா சார்? ஆதவ் வந்து விஜய் மக்கள் மன்றத்தில் வேலை பார்த்தவரா? இல்லை, புதுசாக வந்தவர் தான். புதுசாக வந்தவர் அவர். சரியா, ஒரு கட்சினா அது அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு இயக்கமாக இல்லாமல் விஜய் மக்கள் மன்றம்னு ஒன்று நடத்தியிருக்காங்க. அதில் ஏதோ ஒரு வேலைகளை மற்றவங்க எல்லா இளைஞர்களும் பார்த்துருக்காங்க. விஜய்க்கு போஸ்டர் ஒட்டினதும் கூட அவங்கள பொறுத்தளவுக்கு அது ஒரு வேலை தான். சரியா, அப்போ அந்த போஸ்டர் ஒட்டினவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா? இப்போ ஆதவ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ஆதவுக்கும் தெரியும், இதை நம்ம சொல்ல போகிறதுனால நம்ம கேஸ் போடவும் மாட்டார். அவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலோட மருமகன் இல்லையா. அப்போது சும்மா ஆனந்த் அவர் வந்து ஃபஸ்ட்டு நேரடியாக போய் விஜய் தான் நான் தலைவராக ஏற்றுக்கிறேன்ட்டு போனவரெலாம் கிடையாது. அவர் விசிகே வந்து திமுகவில் இருந்திருக்காரு, திமுக ஸ்ட்ராட்டஜி கம்பெனியோட வேலை பார்த்துருக்காரு. அங்கே அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அங்கேருந்து பாரு உன்னை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு விசிகே வந்தார். விசிகேலேருந்து தானே தாவேக்கா போனார். விசிகேலேருந்து தாவேக்கா போகிறது அந்த கேப்பில் அவர் வந்து அதிமுகலையும் வந்து பேசியிருக்காரு, நான் உங்கள் பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவர் வந்து இயல்பிலேயே வந்து தாவேக்காக்காரர் கிடையாது, அவர் ஒரு உருவாக்கப்பட்டவர். அதே தான் அமைச்சர் நிர்மல்குமார் இந்த மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே அடிப்படை விஜய் ரசிகர்களோ அடிப்படையாக விஜயை லவ் பண்ணுற ஆட்களோ கிடையாது. அவர்கள் ஒரு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டவர்கள். சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டதுனால இன்றைக்கி அவங்க அமைச்சர்கள் ஆகிட்டாங்க. புத்திசாலிகள் தான் ஒரு வகையில். எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தப்போ ஓகே, நமக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு விஷயம் இருக்குது. அதிமுகவில் ஏதோ அவர் ஒரு சில கணக்கு வழக்குகள்லாம் பேசியிருக்காரு, எனக்கு இந்த போஸ்டிங் கொடுக்கணும் அந்த போஸ்டிங் கொடுக்கணும்னு. அது நடக்கலை, உடனே அவர் இங்கே போயிட்டார். அப்போது ஆனால் இன்றைக்கி வந்து ஆனந்த் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, நான் தாவேக்காவில் இருக்கின்றவர்களோடு பேசுகின்ற போது ஒரு விஷயம், அந்த ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் பார்ட்டி இதெல்லாம் வந்து பற்றி டிசைட் பண்ணுற ஒன் அண்ட் ஒன்லி அத்தாரிட்டியாக ஆனந்த் அவர்கள் தான் இருக்காங்க. செங்கோட்டையனுக்குலாம் அதில் ஒரு ரோலே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை.